என்ன போஸ்ட் மாஸ்டர் கடை திறந்து ரொம்ப நேரமாச்சா? எது இது கடையா? இது என்ன காபி கடையா, மளிகை கடையா, மர கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபால் வைக்கிறீங்கல்ல? ஆமா. வியாபாரம் பண்ற கடை தானே? அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மைகள் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாந்து சார். எத்தனை சார் வேணும்? முதல்ல பாப்பா கொடுத்துருப்புங்க, கால் வலிக்க போகுது. சரிங்க சார். பாப்பா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? 100 ரூபாய் சில்லறை வேணும் சார். இருக்கு சார். 1ஆம் தேதி வரீங்களா? தர்றேன். ப்ளீஸ் சார். என்னங்க நீங்க? நாங்க என்ன வியாபார கடையை வச்சிருக்க? போயிட்டு வாங்க. போடி சார். நைனா சார், நைனா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க. இருக்குங்க சார். இந்தாங்க சார். 15 பைசா கொடுங்க சார். 15 பைசா? எஸ் சார். என்னது? 5 பைசா. ஏன் சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்களை அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கீங்க சார்? 2 டபுள் கொடுத்துறேன். 10 பைசாக்கு பக்கு இல்லாத நாயி ஏறு மயில் இருக்கா, இறங்கு மயில் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இட்டாலி இருக்கா? இட்டாலி இட்டாலி எங்க லெட்டர் எழுதுற? அந்த நாங்களுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை அது கடமை. ஆமா வர்றது 1 hour லேட். இதுல கடமை கத்திரிக்காயின்னு ஓபனிங் சாங் வேற. போடா போய் வேலை பாரு. ஓகே சார். ஏய் நில்ல. அந்த கை காட்டு. என்னடா இது? உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல. நீ 10 பேருக்கு மோதிரம் போட்டிருக்கிய. எப்படிடா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சொர்க்கத்துல வேலை பார்க்கறாருன்னு. ஆமா கோலார் தங்க சொர்க்கத்துல தங்கம் மட்டும் தான் வரும். மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளிய வருதா? ஆமா சார். டேய் கட்ட விரல் கூட வருதா? ஆமா சார். உலகத்திலேயே கட்ட விரலுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீதான்டா. போ. என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கறான். இதுல ஏதோ கோலாறு இருக்குது. இரு ஊத்துற. சார் என்ன பாதி பிராண்டிய மண்ணை தோண்டி புதைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார், பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும் தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அடடடட எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம். பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. டேய் இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமிரு உன்னை பேச வைக்குது. டேய் டேய் வேட்டிடா. வேட்டி 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 வேட்டி. ஏன் சார் விஞ்ஞானங்கிறான் கம்ப்யூட்டருங்கிறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா? கேட்டா குடிச்சிட்டு விளையாடுறான் குடியார பையன்னு சொல்லுவாங்க. உன்னை கூட தான் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சுட்டு 2 கொம்பு வைக்காம விட்டானு. நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தானே நடக்குது. நீ பேட்டி கட்டுறா? டேய் எனக்கு இல்லடா, உனக்கு கட்டிக்கிறா. டேய் பால்கார பாப்பம்மாடா. பாப்பம்மா பாப்பம்மா. டேய் என்ன வேட்டில வர்ற? வேட்டி எங்க? அங்கேயே சுத்து. வேட்டி பாப்பம்மா. வேட்டி. ஹாய் பாப் ஸ்டாப். என்ன வேணும்? பால் வேணும். பாத்திரம் எங்கயா? கையில ஊத்துனா கடகடான்னு குடிச்சுக்கிறேன். பிரமான ஆளுதா. புரிஞ்சுக்கிட்டா சார் தான். வர்றேன். அப்படி வாயா? வர்றேன். என்னாச்சு? சுடுதே. அது மாடு சுடுதண்ணி குடிச்சிருச்சியா? எது சுடுதண்ணி குடிச்சிருச்சா? அப்ப ஒண்ணு செய்யி, நாளையில இருந்து வைக்கலுக்கு பதிலா சர்க்கரையும் டீ தூளையும் கலந்து வச்சிரு. கறக்கும் போதே டீயா வந்துட்டு ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு. பாப்பு என்னடா பூ 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 கேக்குற? அவுத்து கூட. பாப்பம்மா நீ பால் கணக்கு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற, நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ரெக்கை கட்டி சுத்துறேன். உடாம்பார் டூப்பு. எருமைக்கு எங்க ரெக்க முடிச்சு பாத்திருக்கியா? நீ என்ன சொல்ற? மனசு ரொம்ப சுத்த விடாதயா, அப்புறம் தேஞ்சு போயிடும். இது தேயற உடம்பா, உளி வச்சே உடைக்க முடியாது. நீ அவர் பேச்ச கேட்காத, நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன். நீ அவன் பேச்ச கேட்காத, நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, நான் ஃப்ரீயா கவர் தர்றேன். அவனுக்குதா அவனுக்காதா? டேய் எவனோ ஒருத்தன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா. யாரா அவன்?
పాల్కొడంలో మన బంతులు నీ నవ్వుతే సందనము నేనొస్తే సీమంతము. Don't touch. వై మాస్టర్స్? Two party waiting. நோ ப்ராப்ளம்ஸ். இங்க பாரு சீப்பா, ஏன்பா? எங்க லெவலுக்கு பால் ஓகே, உன் லெவலுக்கு இது ஓகேவா? பால்ல ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பால்ல ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குமே. ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குமே. ரொம்ப பிடிக்கும். அப்பா, சண்டை போடாதீங்க. நீனாச்சா? ஐயோ சுடுங்க. நான் வரேன். See you. பெரிய கருப்பன். பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம். உனக்கு 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டேன். இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துட கூடாது பாரு, அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன். அண்ணே போஸ்ட்மேன், மெட்ராஸ்ல இருந்து என் பையன் 500 ரூபாய் பணம் எடுப்பதா கதாசி போட்டிருந்தேன். என் பேருக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கா? உன் பேர் என்னப்பா? பெரிய இருப்பேன். பெரிய கருப்பனா? உனக்கு இந்த மாசம் எதுவும் வரல, வேணா அடுத்த மாசம் பாரு. அண்ணே அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. 200 ரூபாய் கடனா கொடுங்கண்ணே. கடன் கொடுக்க பணம் இருக்கு, ஆனா வட்டி 50 ரூபா ஆகுமே. அதனால என்ன பரவாயில்ல. பரவாயில்லையா? இந்தா வச்சுக்க. அண்ணே 200 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க? அதான் 150 ரூபா வட்டி போச்சே. ஓ அப்படியா? ஏய் இங்க வா, ஒரு முக்கியமான விஷயம். இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம். அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, கடன் வாங்குற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம்? சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன், சுடிதார் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான். அப்போ இதுக்கெல்லாம் உருப்படுதா? சார் என்னடா சாரு தாரு டோரு, ஊர்க்காரங்களுக்கு வர்ற மணி ஆர்டர் எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் கால்ல 10 மோதிரம் மாட்டிக்கிற. கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்றேன். நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வாங்க போலாம். என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றேன்? போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ தானே மாட்டுவீங்க. நான் ஏன் மாட்டிக்கிறேன்? நான் கொடுத்திருக்கேன் கடனா, அந்த பணம் உங்க பணம் தான் சொல்லிருக்கேன். அட நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என் பேரை சொல்லி நீ 1000 ரூபாய் வட்டி கூடுற? சார் ரேஷன் தானே வாங்கின, இந்தாங்க சில்லற காசு. ஏண்டா இதெல்லாம் உனக்கு சில்லற காசு மாதிரியா? அப்ப சில்லற காசு எல்லாம் அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி. இப்ப என் ரேஞ்சே வேற. சரி நாயே, அதெல்லாம் உள்ள அனுப்புடா. இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாம இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன். மாமூல் எவ்வளவு கொடுப்ப? கதை கொடுங்க. அடேங்கப்பா, இவ்வளவா? மாசமா கரெக்டா கொடுத்துருவியா? டேய் இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ போஸ்ட்மேன் மாதிரி, நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல. நீ சாராயம் காய்ச்சற மாதிரி, நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க. ராஜா காட்டி கொடுத்துற மாட்டியே? காட்டியே கொடுக்க மாட்டேன் சார். சரியான லொள்ளு கடி ரெண்டு பேரும். விழாவை கூட்டிட்டு போற, வா. விழாவை கூட்டிட்டு போற, வா 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 வா. மூளை இருக்கே உனக்கு? அதுக்குதான் சின்ன தெரிசுங்க ஏதோ கட்டி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. டியூட்டி விட்டு அதை போய் பார்த்துட்டு இருக்கேன். டியூட்டியா முக்கியம், அங்க வர பியூட்டியே. நீ எல்லாம் ஒரு போஸ்ட் மேனையா? போஸ்ட் மேனே கவலை பேசுறீங்க, அங்க வர போஸ்ட் மாஸ்டர். ஆஹா, நம்ம ஊர்ல என்ன என்டர்டைன்மெண்ட். மாமா விடுங்க. ஒரே மண்ணா இருக்கு பாரு. இங்க இருக்கு சேரு, கழுவுங்க கழுவுங்க. மாமா இங்க பாருங்க. ஒரு போஸ்ட் மாஸ்டர் இதெல்லாம் பார்க்கலாமா? இத பாக்குறதுக்கு போஸ்ட் மாஸ்டர் என்ன, ஹெட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டிங் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர் எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம். கேவலமா இல்ல? இதே சாக்கல் நீங்க 2 பேரும் பார்த்து வரீங்க, உங்களுக்கு கேவலமா இல்ல? நானாவது தர டிக்கெட், எனக்கு மேல பால் கேரியில ஒருத்தர் உட்கார்ந்து பாக்குறான் பாரு. பால் என்ன பூவு பொட்டு புடவையோட வந்து அசத்திரியே? இன்னைக்கு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகணும்ல, அதான். ஐயோ பிள்ளையாரு பேச்சுலரு, நீ அவரை போய் அட்டாக் பண்ணாதே, நீ என்ன அட்டாக் பண்ணு. வந்துட்டான் லூலு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. பால் பேபி, என்ன பால் வியாபாரமா? என்ன பஞ்சாமிர்த வியாபாரமா?
எதுக்கு நீ சிரிக்கிற? ஐயோ போன வாரம் நான் டெல்லிக்கு போயிருந்தேன்ல. ஐயோ இங்கே சிரிக்க வேண்டியதானே, அங்க இடமெல்லாம் இங்க வந்து சிரிக்கிறியா? இல்ல அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட ஒரே தமாஷு. ஒன்னா சினிமாவுக்கு போறதுன்னா ஊரை சுத்தி பாக்குறதுன்னா ஐயோ ஏய், ரொம்ப சுரண்டாதடா. என்னன்னு சொல்லு. இல்ல அவர் லெட்டர் போட சொல்லியிருந்தாரு. போட்டேன், பதில் வரல, அதான் வந்திருக்கான்னு பாத்துட்டு போல. லெட்டர்லாம் வரல, போ. வந்தா கொடுத்து அனுப்புறீங்களா? கொடுத்த பேரை சொல்லிட்டு போ. பேரு நரசிம்மராவ். பிரதமர் வேலை பாக்குறாராமே. குப்புன்னு வேர்க்குது எனக்கு. ஆமா. அவரு உனக்கு ஃப்ரெண்டா? அட்ரா 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 அட்ரா. அடிச்சு முடிச்சுதா? அப்போ போன் இருக்குதா? அது விக்கிறது இல்ல. இல்ல இல்ல போன் பண்ணணும். யாருக்கு? ஜனாதிபதிக்கா? இல்ல நம்ம ஊர் கோயில்ல திருவிழா வருது இல்ல, கையை எடுத்து இங்க வச்சு பேசுறான். அதுக்கு கச்சேரிக்கு புக் பண்ணோம். யார? மைக்கேல் ஜாக்சன். அட்ரா 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 அட்ரா. மைக்கேல் ஜாக்சனா? அவ்வளவு அடி டூப்பு. அவனை நம்பாத, நீ என்ன நம்பு. எனக்கு யாராரு தெரியும் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டன், எலிசபெத் டெய்லர், அவங்க அக்கா, அம்மா, ஆத்தா, அத்தனை ஃபேமிலி எனக்கு அட்டாச்மெண்ட். பொய்யே. நீ சொல்றதா பொய். இல்ல போன் ஒர்க் பண்ணல, இப்ப என்னன்னு பாருங்க. ஏன் நீ பாக்க கூடாதா? நீங்க தானே போஸ்ட் மாஸ்டர். நான் என்ன இப்ப சரக்கு மாஸ்டர் நான் சொன்னேன். பால் பேபி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் உதடு வெடிக்குது. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போ மகனே. அவ என்ன டாக்டர் பாப்பமா எம்பிபிஎஸ் அவகிட்ட வந்து சொல்ற? இல்ல இந்த பசும்பால் வெண்ணெய் தருவனா சரியாயிடும் சொன்னாங்க, அதான் கேட்டேன். வெண்ணெய் வச்சிருக்க? మీరు ఇంటికి రండి. నేను రాత్రికి వస్తాను. వస్తారు పో. பாப்ஸ், இவனை நம்பாத. இவன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. ராத்திரில கதவை திறந்து வச்சிருக்காரு, ஒத்தையில வர மாட்டான். ஒரு கும்பலே வந்து உன்னை கவுத்துருவானுங்க. என்ன நம்பு. லைஃப் லாங் கேரண்டி. இவனாவது அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ். அவ இருக்கானே ஆயில் டிஸ்டர்பன்ஸ். என்னடா? பயப்படாத. ரோடு போடுறீங்க நான் வாய்க்குள்ள விட்டா அதான் கட 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 கடங்கறான். என்னடா? இவங்க அந்த சேலையில பாக்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அப்ப சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதாரோட அலையறாங்கடா. நான் ஏன் சாமிக்குள்ள என்ன சண்டை பண்றேன்? ஒரு பிரியன்னு சொன்ன சார். டேய், அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான்டா ராயல்டி இருக்கு. மில்க் எடுத்து போய் உள்ளவை. நோ சொம்பு மில்க். சொல்லுங்க. டேய், இது என்ன ஷார்ட் கட்டா? ஸ்ட்ரைட் ரூட்ல போடா. போடா. పోస్ట్ మాస్టర్ గారు నేను వస్తా. இது மஸ்தானா? ஆல் லாங்குவேஜ் ஆல் கேஸ்டா. தட் இஸ் ஓகே. பால் ஏண்டா தினம் தண்ணியா இருக்குன்னா இப்பதான் புரியுது. டேய் டேய், என்ன கண்ணா பண்ற? அது வந்து பால்ல உப்பு இருக்கான்னு பார்த்தேன். சாபாஸ். வேல்ட் ரேஞ்சில பால்ல உப்பு இருக்கான்னு பார்த்த ஒரே ஆள் நீதான்டா. என்ன பாக்குற? மிச்சத்தை நீயே குடிச்சிரு. அப்ப உங்களுக்கு காப்பியோட பாலே? நாய் வாய் வச்சு பால் இல்ல, நான் காப்பி போடுறது இல்ல. பாப்பமா இந்த இடத்துல தான் நிக்க சொன்னா. இன்னைக்கு என்னோட சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னாலே. ஐயோ டைம் வேற ஆகுது, சினிமா ஆரம்பிச்சிருவானே. சினிமா ஆரம்பிச்சுட்டு போறான். நம்ம இந்த சினிமாவா பார்க்க போறோம்? என்னன்னு தன்னால பேசி நிக்கிறீங்க? டேய், என் நிலைமையில் உள்ளவங்களும் தன்னால தான்டா பேசுவான். இது சகஜம். உனக்கு என்ன வேணும்? இந்த ரூட்ல குன்னக்குடிக்கு பஸ் வருமா? பின்ன இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும். பஸ் தான் வரும், வெயிட் பண்ணு. அத பார், என்ன வருது பஸ். அத போய் நிறுத்து, அதான் குன்னக்குடி. ஏய், நீ கேட்ட குன்னக்குடி பஸ் போகுது, ஏன்டா நிறுத்தல? வண்டியில பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கண்ணா. எது? பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கண்ணா. டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா. చెంపకలు పాల్కొడల్లో మన బంతులు నీ నవ్వుతే సందనము. டேய், நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. என்ன ஏன் பாப்பம்மா, அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு இந்த தேன் கூடு தலையும் கூட ஒட்டி ஒராசிட்டு போறியே, இது உனக்கே தர்மமா? இவரு கோமாதா என் குலமாதா படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் அவர் கூட போறேன். ஐயோ, தொழில் ரீதியா இவள டச் பண்ணிட்டாளே. டேய், கண்ணாடி கட்டா. முடியாதுண்ணே. டேய் கண்ணா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இவள முன்னாடி உட்கார வைக்காத, பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா. பின்னாடி காத்துல காத்து இல்லாம வேற என்னடா இருக்கு? வேர்த்து இருக்குது. சொல்ல கேடா. டேய் டேய், ஐயோ இவள கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ, ஏது செய்ய போறானோ. இந்த நேரத்துல பஸ்ஸ வேற காணோமே. ஏன்னா குன்னக்குடிக்கு அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்? ஒப்ப செட்டதுக்கு அப்புறம் வரும். போடா நாயே. ஹாய் பிரதர்ஸ் கமிங். எங்கள் குலமாதா. பிரதர் பிரதர் பிரதர், எங்க பிரதர் போறீங்க? கோமாதா குலமாதா படத்துக்கு போறேன். பிரதர், நானும் அங்கதான் போறேன். கூட்டி போங்க பிரதர். எனக்கு டபுள் சூட்டி பழக்கம் இல்லையே. நீங்க உட்காருங்க பிரதர், நான் ஓட்டி போறேன். நான் அண்ணியங்கள வண்டி கொடுக்கறது இல்ல. நான் என்ன அண்ணியனா? உனக்கு மேல போஸ்ட் மாஸ்டர், நீ போஸ்ட்மேன் தானே. என்ன கூட்டி போடா. அதெல்லாம் ஆபீஸ்ல. டேய், அவளோட ராவுகள் படம் அவளோட நான் பாக்கணும்னு நினைச்சேன். வேற எவனோட போயிட்டு இருக்கா, அத நான் செக்அப் பண்ணேன்டா. இல்ல, நான் செட்டப் பண்ண போறேன். பிரதர் விடுங்க. பிரதர், நீங்க வந்து பண்ண முடியாது. ஏன்னா குன்னக்குடி கடைசி பஸ் எத்தனை மணிக்கு வரும்? இப்ப வரும்டா. அதையும் விட்டா
அதை விட்டா நான் ஐயோ, வெறுப்பேத்துற நீ ஐயோ. வெறுப்பேத்துற நீ ஐயோ. இருடா உன்னை நான் பாரு டேய் ஐயோ புட்டுங்க ஐயோ, ஓடுடா, ஓடுடா, பைத்தியம் டேய், நில்லுடா, டேய். எல்லாரும் நில்லுடா. ஓடுங்க, ஐயோ, எங்க ஐயோ. போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா டேய் டேய் பிச்சைக்காரனாயே வெடி நின்று கேட்காம ஏன்டா உள்ள வர பிச்சை கேட்க வரலையா ஆ. இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு ஓ சொல்லுங்க சாரி பெக்கர் கீழ லெட்டர் ம். அன்புள்ள மாமா அவர்களுக்கு பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா தேங்காய் குத்தகையில் ரூபாய் 50,000 வந்துள்ளது ஐயா உட்காருங்க வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது ஐயா கால் தூக்கி மேல போட்டுங்க நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும் நடந்ததை மறந்து உடனே வர வேண்டும் இப்படிக்கு வி மாணிக்கம் தாராபுரம் ஐயா நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன சார் இது நீங்க கை கட்டிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க எந்திரா சு, நீ பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் இந்த ஊரே பிச்சைக்காரன் ஆ. இவர் பெரிய கோடீஸ்வர பிசினஸ் மேக் நட்டு ஓடி போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோம் மேன் ஹலோ ஆ, வித்தவுட் ஐஸ் நோட் த பாயிண்ட் சரி ஐயா இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சுட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க சொத்து பத்து பணம் பாசம் எல்லாவற்றிலும் பற்று அருந்து விட்டது மகனே ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா முடியாது மகனே 2 தடவை பச போட்டா ஆஹா, ஏதாவது முயற்சி பண்ண முடியாது மகனே ரொம்ப அருந்துருச்சு போல் இருக்கு இந்தாங்க சார் சாப்பிடுங்க ஐயா நான் வருகிறேன் மகனே ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க நீயே வச்சுக்க மகனே உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே ஆ. ரோட்ல கடந்தது டைம் பாசிங்காக உன்னை படிக்க சொன்னேன் எது டைம் பாசிங்காக உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன் ஆ. என் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா இழிச்ச வாயனா தாக்குடா தாக்குடா சார் டேய் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டு மாதிரி குடிச்சல அதுக்கு காசை வச்சுட்டு வெளிய போடா பிச்சை எடுத்து தரேன் கடை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்ப தட்ட வச்சுக்க கட்டா டேய் கூல் ட்ரிங்க்ஸ் இங்க சொல்லுடா வா. இது எட்டனா போருமாடா அதை கழிச்சு வைடா ஆ. டேய் இவன் அடிச்சு தோத்துறா போடா. ராஸ்கல் என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டீங்க ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு டேய் இத மாட்றா ஆ, இந்தா இது புடி ஆ. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல ஆ. அது போய் 4 தெருவுல கலெக்ஷன் பண்ணிட்டு வா எது அரே ஸ்டாம்புக்கு பச தடவன மாதிரி என்ன நைஸா குடுக்குறாயா அடடடடடா என்ன மாதிரி நடிக்கிறாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே யோ என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? அடடடா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற்றிருப்பாய் இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீனை நான் பார்த்தது இல்ல என்ன சொல்ற தீனா உனக்கு ரத்தின வேலை அறவே பிடிக்காது ஆனா உன் தங்கச்சி ரத்தின வேலை மறக்கவே இல்ல ரத்தின வேலை உன் தங்கச்சியை மறக்கவே இல்ல என்னையா உளர்ற நான் உணரல ராஜா தெளிவா தான் சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னனே இங்கிலீஷ் கிஸ் அத கொடுத்தது ரத்தின வேலு வாங்கிட்டது உன் தங்கச்சி ஏய். யோ, என் சட்டையை ஐயா பிடிக்கிற கிஸ் கொடுத்தாரு அவன் சட்டையை போய் பிடி பாலை ஊத்துறா பாதியை குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிற இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துறேன் பாதியை குடிக்கும் போதே மகனை நீ செத்தடா பால் ஹாய் பால் பேபி வா 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 வா, வா என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட இங்க வரணும்னு தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன் ஆ? சொம்ப கொண்டு வாங்க இன்னைக்கு பால் வேண்டாம் ஏன் நான் வெளியில வாங்கிட்டேன் நான் வரத்துக்குள்ள அப்படின்னு அவசரம் அவசரத்துக்கு இல்ல இது ஒரு ரகசியத்துக்காக டண்டனக்கும் 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 டனக்கும் டண்டனக்கும் 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 டன். பால் தமிழ் பால் என்னை நினைப்பால் அள்ளி அணைப்பால் கெட்டி பிடிப்பால் கட்டி மிதிப்பாள் பெரிய தியாகராஜ பாகுதரே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பொறுக்கி நான் போய் வேலை பாடுறான் நீ லாஸ்டா என்ன அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற என்ன உனக்கு பிடிக்கலையா அதை யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டாரா ஐயோ ஏய் ராஜா இந்தா இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டோமா பாலா அவனை இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி 2ஆ வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா என்ன மருந்து வாசனை அடிக்குது இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க ம். ஏன் சார் சிரிக்கீங்க டேய் இத்தனை நாள் நீ என்ன ஏமாத்தி குடிச்சே பாலு ஆ. அந்த மாதிரி பால் இல்ல இப்ப நீ குடிச்சது ஆ? கக்கூஸ் கழுவுற பினாயில்
இன்னும் 5 நிமிஷத்துல உன் வாயிலையும் வயிற்றுலையும் புடுங்கி மவனே உனக்கு சங்குதான், நாளைக்கு உனக்கு நிஜமான பால் தான். ஏன் மவனை சிரிக்கிற? கடைசி சிரிப்பா? இது என்ன சார் பெருசு? ஒரு நாள் போன் விட்டான்னு நினைச்சு மூட்டை பிச்சு மத்த குடிச்சிட்டேன், ஒன்னும் ஆகல. பெப்சின்னு நினைச்சு பெட்ரோல் குடிச்சேன், அதுக்கும் ஒன்னும் ஆகல. இது என்ன சார் சாதாரண பினாயில்? நமக்கு டானிக்கு மாதிரி இதால இல்ல சாகடிக்க முடியாது. இதால உன்னை சாகடிக்க முடியாது, இதால சாகடிக்க முடியும்டா. ஏன் சார்? முடியும்டா. முடியாது சார். முடியும்டா. முடியாது சார். முடிச்சு காட்டேன்டா. இவங்க வேணா, இதெல்லாம் டூ மச். எது டூ மச்? ஆமா டூ மச் சொல்லிட்டேன். டூ மச் தான்டா. இவங்க வேணா பேசிட்டு இருக்கும்போது டூ வேணா. மச் தான்டா, விட மாட்டேன்டா. நில்லுடா டேய். டேய் நில்லு. அப்படியே இல்லங்க. நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களே. என்னடா திடீர்னு உளறற? நான் ஒண்ணும் உளறல, உண்மைதான் சொல்றேன். அன்னைக்கு ரத்னவேலு பாரதிக்கு முத்தம் கொடுத்த, பாரதியோட அண்ணன்ட்ட போட்டு கொடுக்க போய்தானே ரத்னவேலுக்கு அவனுக்கு சண்டை வந்தது. அண்ணா ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பியை பிரிச்சிட்டீங்களே. டேய் என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துற? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. அண்ணா அவன் பொய் சொல்றானுங்கண்ணா. நானும் போய் சொல்ல, இவரே போய் சொல்றாரு. டேய் பொய்னா என்னடா? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாதுங்கண்ணா. பழைய பகையை வச்சுட்டு போஸ்ட்மேன் பிரதர் போட்டு கொடுக்குறாருங்கண்ணா, நம்பாதீங்கண்ணா. நான் வேணாங்கண்ணா, இன்னும் 20 ஒரு சர்வீஸ் பாக்கி இருக்குண்ணா, பாதியிலே புட்டுட்டு போற போதுங்கண்ணா. போட்டுருங்க. நான் வேணாங்கண்ணா, நான் வேணாங்க, நான் வேணாங்க. ஐயோ, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன், உள்ள போ. போ போ. இவருங்க வேணா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். என்னென்ன வாட்ச், மோதிரம், டிவிஎஸ் 50 ஒரே அடி அசத்துறீங்க? எல்லாம் அவன் செயல். இந்த மாசம் டிவிஎஸ் 50, அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி 1000, டாடா சீரா, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ட்ரெயின் இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது. எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்க? இவ்வளவு நாளே என் பேரை சொல்லி என் அசிஸ்டன்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஸ்ட்ரைட்டா ஒரு ஜீப் வருது நம்மள பார்த்து? ஜீப் என்ன நான் புக் பண்ணலையேம்மா. போலீஸ் ஜீப்னா? போலீஸ்? கம் கம் கம். என்ன அது நம்ம ஊருக்குள்ள போலீஸ் ஜீப் வருது? இங்க யாரா போஸ்ட் மாஸ்டர்? மரியாதை மரியாதை. அதெல்லாம் தெரியாது. நீ எந்த ஊர் இன்ஸ்பெக்டர்? காரைக்குடி. உனக்கு என்ன வேணும்? போஸ்ட் மாஸ்டர் வேணும். அது நான் தான். நீதானா அது? ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு மணி ஆர்டர் அனுப்புனா அந்த காசை வட்டி கூட்டு சம்பாதிக்கிற நீ, உன்னெல்லாம் லாடம் கட்டி அடிக்கணும்டா. நடரா ஸ்டேஷனுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ரிமூவ் தி ஹேண்ட் ஃப்ரம் தி காலர். லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அடிக்கடி போவோம் வருவோம். இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா. டேய் போடா. 201 இவன் உள்ளதுல பூட்டியா? இல்ல கொஞ்சம் இருங்கய்யா. சார் சார், நான் பாட்டுக்கு மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னது என் கூட இருந்த போஸ்ட்மேன் தான் சார். முதல்ல அந்த நாயை புடிச்சு உள்ள வைங்க சார். அவன் ஏன் நாங்க உள்ள பிடிச்சு தள்ளணும்? அவன் தான் அப்ரூவ் ஆயிட்டான்ல. என்னது அப்ரூவ் ஆயிட்டானா? எங்க சார் அவன்? பிரிட்டிஷ் ஏர் சர்வீஸ் சேக்கிங் அவர்ஸ் 130. டேய் என்ன அத்தனை பேருக்கு முன்னால அவமானப்படுத்தி ஜீப்ல ஏத்துறாங்க, அதுக்கு கூட நான் வருத்தப்படலடா. நீ எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறியே, அதை என்னால ஜீரணிக்கவே முடியலடா. 201 இவனையும் பிடிச்சு உள்ளது இல்லையா? நான் சார் உள்ள போனோம், நான் தான் அப்ரூவ் ஆயிட்டேன். அதுக்கு உன்னை ஏசி ரூம்ல வச்சு வெங்காயம் வச்சு ஊட்டி விடுவாங்களாக்கு? 2 பேருக்கு ஒரே கொட்டதா வானாய. டே தள்ளி விடுறா. ஐயா 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 ஐயா. பாப்ஸ் என்னங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க? பாப்ஸ் என் நிலைமைய பாத்தியா? பாப்ஸ் பாப்ஸ் என் நிலைமைய பத்தியா? 2 பேருக்கு ஒரே நிலைமை தான், தனித்தனியா பார்க்க முடியுமா? கொஞ்சம் இருங்க. டேய் பாப்ஸ் எனக்காக தாண்டா வந்திருக்கான். இல்ல பாப்ஸ் எனக்காக தான் வந்திருக்கேன். நான் போஸ்ட் மாஸ்டரா? இது போஸ்ட் ஆபீஸ் இல்ல. சரிடா சார், என்ன அவங்க 2 பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும் சார். அவங்கள நீ ஏன் ஜாமீன்ல எடுக்கிற? நான் ஒருத்தரை லவ் பண்றேன் சார். எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்க போகுது சார். கார்த்தி கைத்து போட 2 பேர் வேணும்ல, அதுக்கு தான் சார் அவங்க 2 பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும். ஓகே 201 பாப்ஸ் உனக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யாரு? அதோ செண்பகலு செண்பகலு. பாப்ஸ்
పాల్కొడంలో మన బంతులు నీ నవ్వుతే సందనము నేనొస్తే సీమందము శంపకలు மாட்டிக்கிட்டான்டா நல்லா மாட்டிக்கிட்டான்டா மவனே நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம் நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா